Hi, welcome to a2znowledge.com and to my channel Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல ஒரு புது பேக்கேஜ் பார்க்க போறோம் MoviePy. ஓகே, ஸோ இந்த MoviePyங்கிற பேக்கேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இமேஜ், வீடியோ, ஆடியோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். என்ன மாதிரி எடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் அந்த கிளிப்பை மட்டும் நான் டைம் ஃப்ரேம் கொடுத்து நான் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னும் நிறைய நீங்கள் அதே மாதிரி ஆடியோஸ், இமேஜஸோடையும் நீங்கள் நிறைய எடிட் இது பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ அதை வந்து எப்படி நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சின்ன 2-3 சாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு MoviePy பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து இது எதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து ஜூபிட்டர் மூலியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஐபைத்தான் அதாவது ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் பண்ண முடியும் இந்த MoviePy யூஸ் பண்ணோம்னா. ஸோ அதனால் வந்து நான் ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே எப்படின்றது வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இது ஒர்க் பண்ணுங்கள். நார்மல் டெர்மினல் இல்லைனா வந்து நீங்கள் பைச்சாம் இல்லை ஐடி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எல்லாருமே இதில் எல்லா லைன்ஸ் ஆஃப் சின்டாக்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் லைனராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இதில் வந்து இந்த MoviePy வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. .editor இம்போர்ட் ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸோ கிளிப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். வீடியோ ஃபைல் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இன்வோக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்னோட ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவோட பாத் ஃபுல்லாக நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப் கிளிப் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற இந்த அதாவது இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் இருக்கிற கிளிப்பை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சப் கிளிப்புங்கிறது. ஸோ அதில் வந்து நான் 0-5 அப்படின்னு கொடுத்தேன்னா 0 வந்து ஸ்டார்ட்டு, 5 வந்து அந்த 5th செகண்டோட எண்டிங். நீங்கள் அங்கே எவ்வளோ செகண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் அதை என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து clip டாட் ஐபைத்தான் டிஸ்பிளே. ஸோ ஐபைத்தான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜூபிட்டர் நோட் புக்கில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் ஐபைத்தான் யூஸ் பண்ணுறேன். ஐபைத்தான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து எனக்கு அது ஓப்பன் ஆகி எனக்கு காமிக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து இதில் அந்த டைம் ஃப்ரேம் 3 அப்படின்னு போடுறேன். அதாவது இந்த 0 to 5. ஓகே, அது நான் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக புரிய வைக்கிறேன். இந்த t=3ங்கிறது அப்படி நான் எடுத்துடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இது ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 0 to 5 செகண்ட்ஸில் இருக்கிற அந்த வீடியோவை எனக்கு இங்கே கொடுத்துரும். இங்கே பாருங்க. ஸோ இப்போ இது வீடியோ, இதை நான் ப்ளே பண்ணேன்னா இது ப்ளே ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பட் எனக்கு கேட்குது. பட் இது வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் உங்களை என்ன வீடியோ கொடுத்தீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் 0 to 5 செகண்ட்ஸ் இப்போ ட்ரிம் பண்ணுறீங்க, மீன்ஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சமம். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு இந்த 0 to 5 செகண்ட்ஸில் நான் கொடுத்த இந்த டைம் ஃப்ரேமில் எனக்கு வீடியோவாக எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் செகண்ட், ஒரு பர்டிகுலர் டைம் செகண்ட், இப்போ நான் 3வது செகண்ட் இல்லை 4வது செகண்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4வது செகண்டில் என்ன ஃப்ரேம் வருதோ அந்த ஃப்ரேம் எனக்கு இமேஜாக வரணும். இப்போ டீங்கிறது டைம், டைம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எனக்கு அந்த ப்ளே பட்டன்லாம் இல்லை பாருங்கள், எனக்கு ப்ளே ஆப்ஷனில் இது ஒரு இமேஜாக வந்துடுச்சு. அதாவது என்னோட அந்த 4வது செகண்டில் இருக்கிற அந்த ஃப்ரேம் என்னவோ அது எனக்கு இமேஜாக வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து இல்லை எனக்கு இது வீடியோவாகவே இருக்கட்டும்னா நீங்கள் இது ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணிட்டு அது உங்களுக்கு வீடியோவாகவே காமிக்கும். சரி, இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்துட்டு நான் கட் பண்ணி நான் அந்த 0 to 5 செகண்ட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணேன் இல்லையா, அந்த வீடியோவை நான் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும், அது ஒரு வீடியோ ஃபைலாக கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா clip டாட் ரைட் வீடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இங்கே ஓஎஃப்னு பார்த்தோன்னே ஆஃப்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வீடியோ ஃபைல் இதில் நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அது கொடுக்கணும். ஸோ MP4 கொடுத்துக்கோங்க. இது போக இன்னும் சில ஃபார்மேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் அது கொடுக்கலாம். பட் இந்த .flv நான் நேற்று கொடுத்து ரைட் பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆகல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் வந்து MP4 கொடுங்க, பட் கண்டிப்பாக ரைட் ஆகும். ஓகே, இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதுக்கு அடுத்து போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆன அந்த 0 to 5 செகண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து இப்போ தனியாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். நான் டெஸ்க்டாப் தான் லொக்கேஷனாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் டெஸ்க்டாப்பில் editor.mp4னு ஒரு வீடியோவே இல்லை. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்.
ஸோ இது ரன் ஆச்சுன்னா எனக்கு வந்து அந்த வீடியோ வந்துடும், ப்ளஸ் இங்கேயும் ஒரு அவுட்புட் வரும். அது என்ன, இந்த t ஈக்குவல் டு 4 எனக்கு 4th செகண்டோட அந்த ஃப்ரேம் வந்து இமேஜாக வரணுங்கிறது தான். அது எனக்கு வந்துருச்சுங்க. இப்போ இது என்னோட வீடியோவில், இது ஆக்சுவலாக என்னோட வீடியோவில் தான் இருக்கிற 4th செகண்ட் டைம் ஃப்ரேமோட அந்த இமேஜ். இப்போ எனக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா எடிட்டட்னு கிரியேட் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஆகுது, ரைட்? ஸோ இது எவ்வளோ செகண்ட்ஸ்னா 5 செகண்ட்ஸ். ஸோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து லைக் இந்த பேக்கேஜ் வந்துட்டு நான் ரொம்ப நாள் முன்னாடியே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பட் நான் ரீசெண்டாக வந்துட்டு திரும்ப இந்த வீடியோ போடலான்னு சொல்லி எடுத்தேன். இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. அது எல்லாமே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மேனுவலாக போயிட்டு ஒரு ட்ரிம் கட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பைத்தான் மூலியமாக பண்ணிடலாம் போல இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது போட்டேன். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் சாரி இந்த டாபிக் வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். நான் பண்ணிவிட்டு நான் நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக நான் இன்னும் ஆடியோ இமேஜஸ்க்கு ரிலேட்டடாக நான் இந்த MoviePy யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2znowledge.com அண்ட் மை சேனல் டேட்டா இன்ஜினியரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பைத்தான் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி பைத்தானோட கம்ப்ளீட் சீரியஸ் நீங்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மூலிமா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்கிட்ட இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டார்ட் அப் ஐடியான்னு சொல்லிட்டு, நீங்கள் அதையும் பாருங்கள். இதே மாதிரி எனக்கு அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.